நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு. அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கடுமையான விமர்சனங்கள் இப்போ அதிகமா இருக்கிறத என்னவா பாக்குறீங்க? இது மரியாதைக்குரிய அண்ணாமலையுடைய முதிர்ச்சியின்மை அரசியல் அனுபவமுன்னைத்தான் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக நாகரிகமாக அவருடைய அண்ணாமலையுடைய அரசியல் வருகையை பற்றி 2020 அரசியலுக்கு வருகிறார். அதற்கு பிறகு ஒரு 3-4 ஆண்டுகள் அனுபவத்தை வைத்து அனுபவமில்லாதவராக முதிர்ச்சியற்ற தன்மையாக பேசுகிறார் என்று ஒரு ஊடக செய்தியாளர்களிடம் பேசுகின்ற நேரத்தில் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். அவர் எப்படி பதவிக்கு வந்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னால் சமீப காலம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக வரை அவர் IPS துறையில் கர்நாடகத்தில் காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர். ஏதோ RSS அதன் மூலமாக அவருடைய சிபாரிசில் பதவிக்கு வந்து விட்டார். ஒரு பதவி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அழகாக சொல்லியிருக்கின்றார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று. இவரிடம் பணிவும் இல்லை, துணிச்சலான கருத்துக்கள் என்று சொல்லி அபத்தமான கருத்துக்களை பேசி வருகின்ற முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. இந்த 2 பேட்டி அதற்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் தற்கூரி என்றெல்லாம் தான் தோன்றித்தனமாக பேசியிருக்கின்றார். இந்த 2 பேருடைய கருத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே 2 பேருடைய அரசியல் நாகரிகம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அந்த வகையில் அவருடைய அரசியல் அனுபவமின்மை, முதிர்ச்சியின்மை, அநாகரிக அரசியல் தான் இதை காட்டுகிறது என்பதுதான் இன்றைக்கு ஊரறிந்த உண்மை. அண்ணாமலை அதிமுகவினுடைய மறைந்த தலைவர்களை கடுமையாக விமர்சித்தார். அதனாலதான் இந்த கூட்டணி முறிகிறது என்ற ஒரு விஷயத்தை அதிமுக தலைவர்கள் சொல்லி வந்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியும் அந்த விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் தற்போது அண்ணாமலை குறிப்பிடுகிறார், மோடி தோற்று விடுவார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதனால்தான் இந்த கூட்டணி முறிந்தது என்று சொல்கிறாரே. இது இல்லாத கருத்து இதுவரை எந்த பேட்டியில் என்றைக்கு சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே அவர் எங்களுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வணங்குகின்ற நிலையில் உள்ள தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை அவர் கொச்சைப்படுத்தி அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே அண்ணா என்று உச்சரிக்காத சொல் இருக்காது. இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகின்ற நேரத்தில் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இதயங்களிலும் நீக்கமர வாழ்பவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அண்ணாவையும் எங்களுடைய தலைவி இதய புரட்சி தலைவி மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வெறும் வாழ்க்கையில் உதட்டளவில் வார்த்தையில் சொல்லவில்லை, அவர் வாழ்ந்து காட்டிய மகத்தான மக்கள் தலைவி. அப்படிப்பட்ட தலைவியெல்லாம் இவர் கொச்சைப்படுத்துகிற நேரத்தில் அதை வேடிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் கூட 2 கோடி தொண்டன் கூட ஒருவர் கூட வேடிக்கை பார்த்துக்க மாட்டார்கள். அவருடைய ரத்தம் கொதிக்கும். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ் மக்கள் இல்லங்களில் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை பற்றி விமர்சிக்கின்ற நேரத்தில் நாங்கள் எதிர்வினை ஆற்றித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் தொண்டர்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள், எப்படி இணக்கமாக பணியாற்றுவார்கள்? இதுதான் ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. மற்றபடி ஒரு கடந்த காலங்களில் அவர்கள் மத்தியில் ஆளுகின்ற நேரத்தில் பொறுப்பில் பாஜக இருந்த நேரத்திலும் சரி, இங்கே அம்மாவின் ஆட்சியை திறம்பட மக்கள் போற்றுகின்ற நல்லாட்சி என்று இன்றைக்கும் போற்றப்படுகின்ற எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருந்த நேரத்திலும் சரி, நாங்கள் உறவாக இருந்த நேரத்தில் திமுக சொல்கிறார்களே, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று உதட்டளவில் அவர் சொல்கின்றார்கள். நாங்கள் நிதர்சனமாக அதை நடத்தி காட்டினோம். உரிமைகள் எல்லாம், தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் கேட்டோம். கேட்கின்ற இடத்துல நாங்கள் இருந்தோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டோம். அதுக்கடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னோம். NLC விவகாரத்தில் நியாயம் வேண்டும் என்று கேட்டோம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கேட்டோம். காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு கேட்டோம். முல்லை பெரியார் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கேட்டோம். இது ஒன்றை கூட கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இந்த பாஜக கட்சி செய்யவில்லை. தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் இனிமேல் பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்ற நிலைப்பாட்டில் தான் பொதுக்குழுவில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எடுத்தார்கள். எடுத்ததில் தீர்க்கமாக முடிவாக இருந்தார்கள். இதுதான் வரலாறு, நடந்த உண்மை.
நீங்க குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வியை ஆய்வு செய்ததற்காக நடத்தப்பட்ட கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் அல்லது நிர்வாகிகள் தரப்புல முன்வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது, அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது மக்களிடம் இன்னும் சென்று சேரவில்லை என்ற கருத்தை தெரிவித்ததாக செய்தி வெளியானது. அதோட நீட்சியாகத்தான் இந்த எதிர்ப்பு அல்லது பாஜகவை எதிர்த்து அதிமுக போராடுவதும் அதிமுகவை எதிர்த்து பாஜக போராடக்கூடிய இந்த போராட்டங்கள் வலுப்பதற்கான காரணமா பார்க்கணுமா? இல்லை, அப்படிப்பட்ட உணர்வு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் இல்லை. பிரிந்ததுதான் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் அந்த எண்ணத்தோடு அந்த நிலைப்பாட்டிலே தான் தங்களுடைய தேர்தல் பணியை ஆற்றினார்கள். ஆனால் மக்களிடம் இந்த தேர்தல் மட்டுமல்ல, 1977 இருந்து நடைபெற்ற தேர்தலை நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாட்டில் வாக்களித்த மக்கள் 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே 2 இடங்களில் வெற்றி பெறுகின்றார். திமுக காங்கிரஸ் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு 6 மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதே கூட்டணியோடு அவர்கள் தேர்தலை சந்திக்கின்றார்கள், திமுகவும் காங்கிரஸ் அவர்கள். ஆனால் அதில் 6 மாதத்தில் மக்கள் மனமாறி எப்படி பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்களோ அதை நிலையை மாற்றி தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கு வாக்களித்த மக்கள். எனவே இந்த தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் தமிழுடைய வாக்காளருடைய மனநிலையாக இருந்தது. மோடியை ஆதரிக்கின்றவர்கள் அனைத்து கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்து 18% வாக்கில் அவர்கள் பெறுகின்றார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சதவீத வாக்காளர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கின்றார்கள். இந்த தேர்தலில் திமுக அதிமுக என்ற பேச்சு அல்ல, மு.க. ஸ்டாலினா இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா எடப்பாடியார் என்ற கருத்தும் நிலவவில்லை. இதில் பாஜக வேண்டும் என்றவர்கள் அங்கே வாக்களித்தார்கள், வேண்டாம் என்றவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். இதுதான் இந்த தேர்தலுடைய முடிவு. அதை நாங்கள் அங்கே விவாதித்தோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வேறு நிலைமை நிலவும், அதை எதிர்கொள்வோம் என்ற கருத்து தான் அங்கே பரிமாறப்பட்டது. ஓகே, இப்போ அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கு அல்லது அந்த முக்கியத்துவத்தை பெறுவதற்காகத்தான் அதிமுக சார்ந்த விமர்சனத்தை அதிகமா முன்வைத்து அந்த அரசியல் பேசு பொருளாக இருப்பதற்கு பாஜக நினைக்குது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்க கருத்து என்ன? அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு யாராலும் முடியாது. இது கடந்த கால வரலாறு. ஏனென்று சொன்னால் 1972 அக்டோபர் 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய நிறுவன தலைவராக இருந்த மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கிய பிறகு இன்றைக்கு 52 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளை தாண்டி இந்த இயக்கம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி இந்த இயக்கத்திற்கு நிகர் எந்த இயக்கமும் இல்லை என்ற நிலையில் ஒன்று நிலைப்பாட்டிலே நாங்கள் ஆளுகின்ற கட்சியாக 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த பெருமைக்குரிய ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் நாங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் இருக்கின்றோம். எனவே அந்த இடத்தை அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 20-30க்கும் மேற்பட்ட கட்சிகள் எத்தனையோ பேர் துவங்கினார்கள். அந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நிலைப்பாட்டில் இல்லை. இன்றைக்கு திமுகவுக்கு மாற்று என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலைப்பாடு தான் தமிழக அரசியல் களத்தில் நேற்றும் இருந்தது, இன்றும் இருந்தது, நாளையும் இருக்க போது அதுதான். எனவே அந்த இடத்தை பிடிப்பது என்பது வெறும் காணல் நீராக நினைத்தால், அப்படி ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருந்தால் அது வெறும் காணல் நீராகத்தான் போய் முடியும். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்திருப்பதை சீமான் கண்டித்திருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவுடைய ஆதரவை கோரினார். ஒருவேளை அந்த கூட்டணி இணைவு என்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணி பேசுவதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது. 2026 தான் இனிமேல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். இதில் அரசியலிலே பக்குவம் உள்ளவர்கள், மனசாட்சிப்படி உள்ளவர்கள், உளவியல் ரீதியாக இதை எல்லாருமே எதிர்க்கக்கூடியவர்கள். இன்னும் திமுகவை சேர்ந்தவர்கள் கூட இந்த கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்காது. ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. வெளிப்படையாக சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசியலில் நாகரிகம் வேண்டும், பக்குவம் வேண்டும், அந்த அனுபவமின்மையை காட்டுகின்றது என்பதை இன்றைக்கு அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். அனைவருடைய குரலாகத்தான் சீமான் குரலாக நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக ஒரு கேள்வி, துரைமுருகன் மற்றும் ரஜினிகாந்த் இடையேயான அந்த பேச்சுகள் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மூத்த தலைவர்கள் அல்லது மூத்த அமைச்சர்கள் சார்ந்த ரஜினிகாந்துடைய கருத்து, அதற்கு துரைமுருகன் ஆற்றிய அந்த எதிர்வினை, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு விழாவுக்கு சென்றால் அந்த விழா என்பது ஒரு பத்திரிகை வெளியீட்டு விழா.
அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளால மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் என்பது எனக்கும் மிக நெருங்கிய நண்பர். அவர் சென்று அந்த விழாவை பற்றி பேசியிருக்கலாம், அந்த விழாவில் சம்பந்தப்பட்ட அந்த புத்தகத்தை பற்றி பேசலாம், புத்தகத்தை எழுதியவரை பற்றி பேசலாம், புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவரை பற்றி என்ன கருத்து வேண்டுமானு சொல்லலாம். அரசியலில் இத்தனை இவர் தான் இருக்க வேண்டும், இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற கருத்து பொருத்தமாக இருக்காது. அதைத்தான் எதிர்வினையாக துரைமுறை நாட்டிருக்கின்றார். அரசியலில் எப்படி என்றால் சினிமா துறையில் எப்படி இருக்கலாம் என்ற கருத்து, அவர் கருத்து சரியான கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு நெருக்கமாக, தலைவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார். அங்கே போய் இப்படிப்பட்ட கருத்தை நமது மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிப்பாரா? அரசியலில் அனுபவம் முதிர்ச்சியும் உள்ளவர்கள் வழிகாட்டுதல் இருந்தால்தான் எந்த ஒரு இயக்கமும் சரியாக இருக்கும். அதான் காலங்காலமாக நடைபெற்றுகின்ற அதில் அரசியலுக்கு என்பது வயது இல்லை என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசியல் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியலில் அப்படித்தான் எல்லா மாநிலங்களும் இருப்பார்கள். அதை ஏன் அவர் பேசினாரா அல்லது பேச வைக்கப்பட்டாரா என்பதுதான் இப்படி வருகின்ற சந்தேகமாக இருக்கின்றது. இது ரஜினிகாந்தனுடைய கருத்தா, இல்லை உதயநிதியுடைய வாய்ஸாக ரஜினி பேசினாரா, இல்லை மு.க. ஸ்டாலினோட வாய்ஸாக ரஜினி பேசினாரா என்பதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கடம்பூர் ராஜு. வணக்கங்க.